ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்கு ஆசை நாளைக்கு எபிசோட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரோஹிணி அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ விஜயா போயிட்டு ரோஹிணி கிட்ட வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி கேட்குறாங்க, என்ன ஆண்டி சொல்கிறீங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் ரோஹிணி, நம்ம ஸ்ருதியோட அம்மாவை கூப்பிட்டு பேசணும்ல, அவங்க மீனாவை பார்த்துட்டு ரொம்ப திட்டியிருப்பாங்க போல், அதனால முத்து ரொம்ப கோவமாக வந்து ஸ்ருதிக்கிட்டேயும் ரவிக்கிட்டேயும் சண்டை போட்டான். எப்படியோ ஒரு வழியாக அவங்கள பிரிச்சிட்டோம். இனிமேல் மீனாவும் ஸ்ருதியும் பேசிக்கவே மாட்டாங்க. அந்த மீனாவுக்கு ஸ்ருதி இனிமேல் சப்போர்ட் பண்ணவே மாட்டா. எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக ரோஹிணி யோசிக்கிறாங்க. அம்மாவுக்கு வேற இப்படி ஆயிடுச்சு, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வேற ஆள் வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது அவங்கள சென்னை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் வந்து கேட்குறாரு, என்ன ரோஹிணி ஒரு மாதிரி இருக்க, என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரோஹிணி சமாளிச்சிடுறாங்க, ஒன்றும் இல்லை மனோஜ், ஒர்க் டென்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்தும் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்து மீனா கிட்ட கேட்குறாரு, அம்மா உன்னை ஏதாவது திட்டினாங்களா சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க அத்தை எதுவும் என்னை திட்டல, இப்போ மட்டும் இல்லை, இனிமேல் அவங்க என்னை திட்டுறது கூட கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முத்து கேட்குறாரு, எப்படி மீனா சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அதான் இப்போ நானும் ஸ்ருதியும் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறோமே, அதை பார்த்து அத்தை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அந்த சந்தோஷத்துலேயே என்னை திட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, ஆமாம் மீனா, நீ நல்ல ஐடியாவை தான் கொடுத்துருக்க, இந்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ரோஹிணி மனோஜ் கிட்ட சொல்லாமலே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ டாக்டர் ரோஹிணியை பார்த்து பேசுகிறாங்க, ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு, அவங்களுக்கு மைல்டு அட்டாக் தான் வந்திருக்கு, அவங்க எதையோ ஒரு விஷயத்த ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, அந்த டென்ஷன் இல்லாமல் அவங்கள பார்த்துக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வீக்காக இருக்காங்க, ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, ஓகே டாக்டர், இனிமேல் நான் அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் என் கூடயே கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துக்கலான்ட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, ஓகே இன்னைக்கு நீங்கள் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி பேசிகிட்டு இருக்கும்போதே மனோஜ் ரோஹிணி கால் பண்ணிடுறாரு. ரோஹிணி கிட்ட கேட்குறாரு, எங்கே ரோஹிணி இருக்க, காலையில் என்கிட்ட சொல்லாமலே போயிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரோஹிணி போய் சொல்லிடுறாங்க, நான் வித்யாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் மனோஜ், நான் வர்றதுக்கு ஈவினிங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் ரோஹிணி கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே வித்யா ஷோரூம்க்கு வந்துடுறாங்க. அப்போ மனோஜ் வித்யாவை பார்த்துடுறாங்க. மனோஜ் திரும்பவும் ரோஹிணி கிட்ட கேட்குறாரு, நீ எங்கே இருக்குன்னு சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல மனோஜ் வித்யாவை பார்க்க வந்திருக்கேன்னு, நான் வரேன் வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே ரோஹிணி வித்யாவை கால் பண்ணி, மனோஜ் உனக்கு கால் பண்ணா நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லி வச்சிருக்கேன், நீயும் அதையே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வித்யா சொல்கிறாங்க, நான் உன்னோட ஷோரூமில் தாண்டி இருக்கேன், மனோஜ் என்ன தான் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நாளைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நாளைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.